எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் ப்ரோ. இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து வீட்டில் வச்சு எவ்வளோ யூஸ் ஆகுதோ இல்லையோ, பட் வெளியே போகும்போது ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். அந்த ப்ராடக்ட் எது அப்படின்னா இது அண்ட் இது. இந்த ரெண்டை பற்றியும் வந்து கையில் இல்லையா, ஒரு நிமிஷம். இதுதான் ப்ரோ. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறது. இதை பற்றி நம்ம அப்புறம் ரிவ்யூ பார்ப்போம். அண்ட் இது ஓகேவா, இந்த GRoller நமக்கு யார் அமைச்சிருக்கா அப்படின்னா Grandpitstop அவங்க தான் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ வந்து பார்ப்போம். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா செயின் லூப் பண்ணுற, அதுவும் இப்போ மாடர்ன்ஸ் பைக் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சைடு ஸ்டாண்டை போட்டுட்டு அந்த செயின் லூப் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து தலைவலியே வந்துடும். அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் தான் இது. ரொம்பவே ஈஸியாக வந்து செயின் லூப் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து செயின் லூப்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பட் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட பைலிங் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களோட பேஜையும் நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிற பொருள் இதுதான். ஸோ இந்த நைஃப் தான் வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். நல்லா இருக்குதா? GRoller வந்துருச்சு. ஸோ இது வந்து மீடியம் சைஸு. நம்மளோட ரொம்ப பெரிய பைக்னா வந்து லார்ஜ் வந்து வாங்கிக்கலாம். நம்ம பைக் வந்து மீடியமே வந்து போதும். GRoller மீடியம். இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளானது. வாவ், இது வந்து மேனுவல். நமக்கு வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா இதை வந்து லைட்டாக படித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல கணம் செம்ம வெயிட்டாக இருக்குது. பபுள் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பபுள் ட்ராப் வந்து நம்ம கிளிக்காமல் எடுத்துருவோம். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ப்ரோ, இது இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, Grandpitstop அப்படின்ட்டு. அண்ட் 2 ரோலர் இருக்குது. இது வந்து முன்னாடி ஏறுறது. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இந்த GRollerல மொத்தம் 3 ரோலர் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் 3 ரோலர் கிடையாது, 2 ரோலர்ஸ். ஒன்று வந்து சப்போர்ட்டிங் ரோலர். அந்த குட்டி சப்போர்ட்டிங் ரோலரை வந்து நம்ம டயர் எந்த டயர் ஏற்ற போகிறோமோ அதுக்கு நேராக வந்து வச்சுக்கோங்க. கிரிப்பு வந்து அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கோங்க. இந்த டயருக்கு முன்னாடி வச்சுட்டு வேறு எதுவுமே இல்லை ப்ரோ, கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடு ஸ்டாண்டு போட்டே இருக்கட்டும். சைடு ஸ்டாண்டு போட்டுகிட்டே வண்டி வந்து மூவ் பண்ணுங்கள். காலில் தட்டிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா நகம் வந்து பேந்துடும். ஸோ அப்படியே வச்சுட்டு லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி வந்து ஏற்றினாலே போதும். ஈஸியாக வந்து மேலே ஏறிடும். ரொம்ப வந்து டஃப்பாலாம் இருக்காது. நம்ம பைக் வெயிட் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணால் போதும், வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சைடு ஸ்டாண்டு போட்டே தானே ப்ரோ இருக்கும், அதை அப்படியே வந்து சரிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ரோல் பண்ணோம் அப்படின்னா கையை வச்சு ஈஸியாக வந்து ரோல் ஆகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ எவ்வளோ ஈஸியாக ரோல் ஆகுதுன்னு பாருங்களேன். இவ்வளோ வெயிட்டுக்கும் நம்ம எந்த சைடு வந்து செயின் லூப் பண்ணணும், எந்த சைடு வந்து க்ளீன் பண்ணணுமோ அந்த சைடு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து லூப் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து லூப் பண்ணலை, அதனால நான் உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து காட்டிகிட்ருக்கிறேன். இன்னொன்று வெளிச்சமும் வந்து நமக்கு எதிராக உள்ளது. அதே மாதிரி தான் ப்ரோ இறக்குறதும் வந்து ஈஸியாக வந்து இறக்கிடலாம். பிரேக் வந்து கையில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். வெயிட்டும் வந்து ரொம்பலாம் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து சிங்கிள் ரைடாக போகிறோம் ப்ரோ, சோலோ ரைடு போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செயின் லூப் பண்ணும்போது. அண்ட் வீட்டில் வந்து அடுத்தவங்களோட தேவைகளை எதிர்பார்க்காம நம்ம பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மெயினாக சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத எல்லா பைக்ஸுக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ப்ரோ. ஸோ ஈஸியாக தான் இருக்குது பாருங்களேன், ரொம்ப ஃப்ரீயாக வந்து ரோல் ஆகுது. ஸோ ரொம்பவே வந்து ஃப்ரீயாக வந்து ரோல் ஆகுது, உங்களுக்கு இஷ்யூவே இருக்காது. அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வந்து செம்மையாக வந்து இருக்குது. பின்னாடி கிரிப்பும் வந்து அந்தளவுக்கு இருக்குது. கிரிப்போட அந்த சைஸும் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் தேயாது. ஓகேங்களா. ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து மார்பிள்ஸில் தான் யூஸ் பண்ணேன், அந்த உடச்சி போட்டிருப்பாங்களா, ஸோ அந்த மார்பிள்ஸில் அதுலேயே வந்து கிரிப்பு வந்து மிஸ்ஸே ஆகலை, செம்மையாக வந்து இருந்துச்சு. ரோட்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோடும் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் Grandpitstop. அண்டு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வைங்க, விருப்பப்பட்டவங்க வந்து பார்த்துப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.